இயக்குனர் பேரரசு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பக்தி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பக்தியாச்சா? யாரை பத்தி பேசிருக்காங்க தெரியும். விஜய் அவர்கள் வந்து கோயிலா விசிட் அடிச்சுட்டு இருக்காரு. ஆமா, பேசிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல, கோயிலுக்கு போற நல்ல விஷயம் தானே. கோயிலுக்கு போற நல்ல விஷயம் தானே. கடவுள் இருக்காரு, கடவுள் இல்லைன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. நான் கடவுள் இருக்காருங்கிறேன். நான் கடவுளை நேரில் கூட பார்ப்பேன். அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நடிகராக இருக்கிற வரையும் போல அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமான விசிட்டா இருக்கு. அதனால சரி, எல்லா மக்களையும் கவர் பண்றாரு. எல்லா மக்களையும் கவர் பண்றாரு. நீங்க வந்து ஒரு தீவிர எம்ஜிஆர் ஃபேன். ஆமா, கிட்டத்தட்ட இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஆர் மாதிரி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. உங்களோட கருத்து? கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் சொன்னாங்க, கரெக்ட். ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி இவரும் தானங்கள் கொடுத்தாரு, கேப்டன் சாரே கொடுத்தாரு. இவரு எம்ஜிஆர்னு எனக்கு தெரியல. எம்ஜிஆருக்கு நிகர் யாருமே கிடையாது. என்ன பொறுத்து ஒரே சூரியன் ஒரே நிலவு தான். அது வந்து வேற இல்லை. வேற பக்கத்துல நட்சத்திரம் வரும், அதெல்லாம் வரும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. சூரியன் ஒண்ணுதான், சந்திரன் ஒண்ணுதான், எம்ஜிஆர் ஒன்னே ஒண்ணுதான். அதுல எந்த கருப்பும் இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் சூரியன்னா விஜயகாந்த் வந்து சந்திரன். ஏன்னா ரெண்டு பேரும் எட்ட முடியாத தூரத்துல இருந்தாங்க. அவங்க நிறைய உதவி பண்ணாங்க. நான் கூடவே இருந்து பார்த்தவன். அதனால அவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது. வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னும் வயசாகல அவரு, சின்ன பையன் தானே. இன்னும் எம்ஜிஆர் மாதிரி வரதுக்கான ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வரலாம். மக்களுக்கு கொடுக்கணும் சார். சம்பாதிச்சது மக்களுக்கு யாரு கொடுக்குறாங்களோ அவங்க தான் எம்ஜிஆர். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 26 ரிசல்ட் மே 4க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புன்ற பேர்ல சரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து கணிப்பு எப்படி இருக்கு? யாரு வெற்றி சார்? கருத்து இறைவனை வணங்குறேன். இறைவன் கரெக்டான ஆளை கண்டிப்பா கொடுப்பாரு. அது நிச்சயமா அது நடக்கும். இறைவனை யாரு விரும்புறாங்களோ அவங்க, இறைவனை யாரு வணங்குறாங்களோ சார் அவங்க வரணும்னு நான் மனமாற சொல்றேன் சார். இப்ப விஜய் தான் இறைவனை தேடி தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. விஜய் தான் வருவாரு சார். இறைவனை அவர் இப்பதானே வணங்குறாரு. இதுக்கு முன்னாடி வணங்குறாரு நீங்க தானே சொல்றீங்க. பொதுவான கருத்து மக்கள் சைடுல வந்து மாற்றம் வேணும்ன்ற விஷயம். எல்லாருக்கும் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்க மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம். நிச்சயமா நானும் மாற்றம் வேணும்னு தான் இல்லைன்னு சொல்லு. நிச்சயமா மாற்றம் வேணும். ஏன்னா கடவுள் சாமி கும்பிட முடியல சார். சாமி கும்பிட சார். நான்லாம் திருப்பரங்குன்றத்துல போய் முருகரை கும்பிடணும். உடைய என்ன முருகரை கும்பிடுறது யார் வேணுமோ அவங்க வேணும்னு நான் நினைக்கிறேன். தப்பு இல்லையா? முருகர் கும்பிடணும் சார். நான் எங்க அம்மா சார் ஒருத்தர் சொல்ல குங்குமம் போட்டு வைக்கலாம் உபச்சாரி பெற்ற பையங்கிறாங்க. நான் குங்குமம் போட்டு வச்சிருக்கேன். எங்க அம்மா பத்னி சார். எங்க அம்மா பத்னி சார். யாரும் எங்க அம்மா உபச்சாரி சொல்ல முடியுமா? நான் பத்னி பெற்ற மகனா. அதனால பத்னி பெற்றவங்க எல்லாம் யாரு வாங்கணும்னு நினைப்பாங்களோ அது அவங்க சாய்ஸ். அதுதான் நான் நினைக்கிறேன். நானும் அதான் நினைக்கிறேன் சார். இன்னைக்கு உலகெல்லாம் அங்கங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்தியா மட்டும் தான் சுதந்திர நாடா. எல்லாமே சுவாசம் பண்ணிட்டு கெட்டவன் அங்க இருக்கான், நல்லவன் அங்க வாழ்றான். பொம்பளை கெடுக்கிறவன் இருக்கான், ஆம்பளை கெடுக்க எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் தமிழனா பிறக்கிறதுக்கு இந்த 84 லட்சம் பிறவிலையும் புண்ணியம் பண்ண ஒருத்தர் மட்டும்தான் தமிழனா பிறக்க முடியும். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். அவரோட கருத்துக்கு நான் முற்றிலும் மாறுபட்டேன். அவரு நான் கடவுள் நம்பிக்கை இல்லாத. அப்ப உங்க கூட நிக்கிறதே பாவம். எனக்கு எப்படி கொண்டு சேர்த்து விட்டு பாருங்க. அவருக்கு பின்னாடி நானும் அதனாலதான் இங்க போய் உட்காந்துருக்கேன். அவர் கருத்துக்கு நம்ம கருத்துக்கு ஒத்து போகாது. ஆனா இல்ல, ஒரு இடத்துல இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. கருத்துக்கள் தான் மோதல் தவிர உங்களுக்கு எதுக்கு மோதல் இல்லை. நீங்க வேற ஸ்டண்ட் மாஸ்டர். அதனால நான் இயற்கையோட சேர்த்து வச்சிருச்சு. அதுல தப்பு இல்ல. நான் வந்து எனக்கு நம்பிக்கை குற்றம். சித்தர் மாலை போடுறாரு பாருங்க. அதனால என்ன, நான் வந்து எனக்கு நம்பிக்கை இல்ல, கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவரை நம்புறேன், அம்மா மேல நம்பிக்கை இருக்குல்ல, எல்லா மனிதர்கள் மேலயும் நம்பிக்கை. மனிதர்களை நம்புறேன். அவரு மேல உங்க நம்பிக்கையை நான் தவறுன்னு சொல்ல வரல. அது உங்களோட. எனக்கு வந்து தனிப்பட்ட காரணமும் இல்ல. எனக்கு கடவுளுக்கு நான் வாக்கிய தகராறா, வரப்பு தகராறா, பொதுவான காரணம் தான். மக்கள் இருக்கிறதுல இந்த பாகுபாடுகள் ஒழியணும்னு சொல்றதுதான். இந்த படத்துல வந்து ஈரோட்ல இருந்து ஒருத்தர் பேசுறாருன்னு சொல்றப்ப ஈரோட்டுக்கும் தமிழகத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஆமா, தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ் வச்சதுக்கு காரணமே ஈரோடு ஒரு காரணமா இருக்கு. தமிழ்நாட்டின் பேர் வந்ததுக்கு காரணமும் ஈரோடு. ஆக அந்த மாதிரி தொடர்புகள் ஏற்படுத்துறது தான். எனக்கு இருக்கிற காரணமும் கடவுள் மேல எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. எனக்கு அவருக்கு வாக்கியா தகராறு, வரப்பு தகராறு இல்லை. பொதுவான காரணங்கள்ல இந்த நாடுல இருக்கிற பல பாகுபாடுகளுக்கு அது காரணமா இருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கப்பதான் ஒழுக்கமா அந்த வாதத்தை கடவுள் நம்பிக்கை எல்லாம் இப்ப சத்யராஜ் சொன்னார்ல, சத்யராஜ் பாப்பா சொன்னாங்கல்ல, யார் வேணாலும் இருந்தா அதெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை தான். இந்த கடவுள் நம்பிக்கையில மட்டும் தான் உலகம் இருக்கும். காக்கா வந்து தன் இணைய விட்டு வேற இணைய தேடாது, குளிக்காம படுக்காது காக்கா. அந்த காக்காவுக்கு அது இருக்கும்போது நமக்கு எவ்வளவு இருக்கணும். சாமியார்கள் நிறைய பேரு
கைதாயிருக்காங்களா, ஏகப்பட்ட வில்லங்கத்துல மாட்டிருக்காங்க, அவங்கள உள்நாடு எங்க இருக்கு? கிங்ஸ்னு பேர் வச்சிருக்கீங்களே ஏன்னு கேக்குறாங்க. சென்னைன்னு வச்சு தமிழ்நாட்டுல இருந்து அந்த ஒரு பகுதி வந்து வரைக்கும். தமிழ்நாடு சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழ்நாடுதான் எந்த காலத்துலயும் வெல்லும். அதனால தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ்னே பேரை வச்சுட்டோம். அருமை, வாழ்த்துக்கள். வணக்கங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து பூஜை பிரபலமா தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ் அப்படி போட்டிருக்காங்க. ஒரு இளம் வாலிபர் வந்து டைரக்ட் பண்றாரு. எங்க அவரு டைரக்டர்? வாங்க சார். ஒரு இளம் வாலிபர் வாங்க டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் எல்லாம் யூத் பசங்களா பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. நான் வந்து இப்பதான் வந்தேன். ஏன்னா ஒரு 12 வரைக்கும் போட்டிருந்தாங்க. அதனால சரி அந்த சுக்கிரவாரையிலேருந்து இந்த புதன் வரையில ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு வந்தேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, நல்லபடியா இந்த படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் சார் வாழ்த்துக்கள் சார். தயாரிப்பாளர்கள், நடிக்கிற அத்தனை நடிகர்களுக்கும், டெக்னீஷியன் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த எங்கள் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனா இயக்குனர் பேராசை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பக்தி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பக்தியாச்சா? யாரை பத்தி பேசிருக்காங்க தெரியும். விஜய் அவர்கள் வந்து கோயில் கோயிலா விசிட் அடிச்சுட்டு இருக்கிறாரு. ஆமா, பேசிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல, கோயிலுக்கு போற நல்ல விஷயம் தானே. கோயிலுக்கு போற நல்ல விஷயம் தானே. கடவுள் இருக்காரு, கடவுள் இல்லைன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. நான் கடவுள் இருக்காருங்கிறேன். நான் கடவுளை நேரில் கூட பார்ப்பேன். அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து சிஎம் பார்க்கணும்னா சிஎம் இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு பார்த்தா தான் அவர் அனுமதி தரணும். அனுமதி தராம நான் போய் சிஎம் பார்க்க முடியாது. அப்போ கடவுளை பார்க்கணும், கடவுள் அனுமதி தரணும். அந்த அனுமதி கொடுத்தா தான் பார்க்க முடியும். அதனால இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்க்க முடியாத சிஎம் பார்க்க முடியாது, சிஎம்ஏ இல்லைப்பாங்க. கடவுளை பார்க்க முடியாது, கடவுளே இல்லைம்பாங்க. ஆனா கடவுள் இருக்காரு. இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்றாக இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கடவுள் இருந்தே இருக்கிறாரு. அது இல்லாம உலகமே கிடையாது. நடிகராக இருக்கிற வரையும் போல அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அதிகமான விசிட்டா இருக்கு. அதனால சரி, எல்லா மக்களையும் கவர் பண்றாரு. எல்லா மக்களையும் கவர் பண்றாரு. நீங்க வந்து ஒரு தீவிர எம்ஜிஆர் ஃபேன். ஆமா. கிட்டத்தட்ட இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஆர் மாதிரி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. உங்களோட கருத்து? கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் சொன்னாங்க. கரெக்ட். ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி இவரும் தானங்கள் கொடுத்தாரு. கேப்டன் சாரு கொடுத்தாரு. இவரு எம்ஜிஆரான்னு எனக்கு தெரியல. எம்ஜிஆருக்கு நிகர் யாருமே கிடையாது. என்ன பொறுத்து ஒரே சூரியன் ஒரே நிலவு தான். அது வந்து வேற இல்லை. வேற பக்கத்துல நட்சத்திரம் வரும், அதெல்லாம் வரும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. சூரியன் ஒண்ணுதான், சந்திரன் ஒண்ணுதான். எம்ஜிஆர் ஒண்ணுதான். அதுல எந்த கருப்பும் இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் சூரியன்னா விஜயகாந்த் வந்து சந்திரன். ஏன்னா 2 பேரும் எட்ட முடியாத தூரத்துல இருந்தாங்க. அவங்க நிறைய உதவி பண்ணாங்க. நான் கூடவே இருந்து பார்த்தவன். அதனால அவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது. வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னும் வயசாகல, அவரு சின்ன பையன் தானே. என்ன எம்ஜிஆர் மாதிரி வரதுக்கான ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வரலாம். மக்களுக்கு கொடுக்கணும் சார். சம்பாதிச்சது மக்களுக்கு யாரு கொடுக்குறாங்களோ அவங்க தான் எம்ஜிஆர். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 26 ரிசல்ட் மே 4க்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கருத்து கணிப்புன்ற பேர்ல சரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து கணிப்பு எப்படி இருக்கு? யார் வெற்றி? சார், கருத்து கணிப்பு படி எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒன்லி ஒரு ஃபைட் மாஸ்டர் தான். கருத்து கணிப்பு என்னால சொல்ல தெரியல. எனக்கு ஷூட்டிங் இன்னைக்கு தான் வந்தேன். ஆனாலும் வந்து இறைவன் கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்து கொடுவாரு. நான் இறைவனை வணங்குறேன். இறைவன் கரெக்டான ஆளை கண்டிப்பா கொடுப்பாரு. அது நிச்சயமா அது நடக்கும். இறைவனை யாரு விரும்புறாங்க அவங்க. இறைவனை யாரு விரும்புறாங்க சார்? இறைவனை விரும்பாத மக்களை விரும்புவாங்க. இறைவனை யாரு ஒருத்தர் வணங்குறாரோ அவர் கண்டிப்பா மக்களை வணங்குவார். மக்கள் உயிரும் இறைவன் உயிரும் ஒண்ணு. அது யாரும் மக்கள் நான் வேற அவங்க வேற இறைவன் கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இறைவனை யாரு வணங்குறாங்களோ சார் அவங்க வரணும்னு நான் மனமாற சொல்றேன் சார். இப்ப விஜய் தான் இறைவனை தேடி தொடர்ந்து வந்துருக்காங்க. விஜய் தான் வருவாரு சார். இறைவனை அவர் இப்பதானே வணங்குறாரு. இதுக்கு முன்னாடி வணங்குற நீங்க தானே சொல்றீங்க. வணங்கி வரட்டும் சார். ஒன்னும் உள்ள வந்திருக்காரு, வணங்கட்டும், நல்லா வணங்கட்டும். அவருக்கு தெரியட்டும். மக்களை எப்படிலாம் காப்பாற்றணும், ஒரு ஆபத்துனா எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது தெரியணும் சார். இப்ப எம்ஜிஆர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரே ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் முதலமைச்சர் ஆன பிறகு போனது அவங்க வீடு. அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு அவர் என்ன உதவி இன்னைக்கு வரைக்கும் அவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பணத்துல தான் அந்த குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து நினைக்கிறேன் சார். மனசு இருக்கிறவங்க எல்லாருக்கும், பணம் இருக்கிறவங்க எல்லாருக்கும், நான் மட்டும் இல்லை சார், நீங்களா இருந்தாலும் சரி, ஏழைங்களுக்கு உதவி பண்ணோம் சார். உதவி பண்ணா மட்டும்தான் அவர் கடவுளுக்கு நிகராவாங்க. ஆனா 84 லட்சம் பிறவி, மீன்ல இருந்து பூச்சில இருந்து எறும்புல இருந்து எல்லாம் 84 லட்சம் பிறவி. லாஸ்ட் பிறகுதான் மனித பிறவி. இந்த மனித பிறவி எடுத்தது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். கேப்டனாக தான் சொல்லுவாங்க, நிமிர்ந்து வாழ்றதும் மனுஷன் தான், கொடுத்து வாழ்றதும் மனுஷன் தான், எடுத்து திங்கிறதா மிருகம். அதான் கொடுத்து யார் வாங்குறோம் கடவுளுக்கு நிகர். அது மாதிரி எல்லாரும் கொடுத்து வாழ்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும்.
கொடுக்க முயற்சி பண்ணணும், கொடுக்கணும் எல்லாரும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த கொடுக்குறவங்க எல்லாம் ஜெயிக்கணும். பொதுவான கருத்து மக்கள் சைடுல வந்து மாற்றம் வேணும்ன்ற விஷயம் தான். எல்லாருக்கும் மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். நீங்க மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்? நிச்சயமா நானும் மாற்றம் வேணும்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னு சொல்லி நிச்சயமா மாற்றம் வேணும். ஏன்னா கடவுள் சாமி கும்பிட முடியல சார். சாமி கும்பிட சார் நான்லாம் திருப்பரங்குன்றத்துல போய் முருகரை கும்பிடணும். உடைய என்ன முருகரை கும்பிடுறது யார் வேணுமோ அவங்க வேணும்னு நான் நினைக்கிறேன். தப்பு இல்லையா? முருகர் கும்பிடணும் சார். நான் எங்க அம்மா சார் ஒருத்தர் சொல்ல குங்குமம் போட்டு வைக்காம உபச்சாரி பெற்ற பையங்கிறாங்க. நான் குங்குமம் போட்டு வச்சிருக்கேன். எங்க அம்மா பத்னி சார். எங்க அம்மா பத்னி சார். யாரும் எங்க அம்மா உபச்சாரி சொல்ல முடியுமா? நான் பத்னி பெற்ற மகனா. அதனால பத்னி பெற்றவங்க எல்லாம் யார் வாங்கணும்னு நினைப்பாங்களோ அது அவங்க சாய்ஸ். அதுதான் நான் நினைக்கிறேன். நானும் அதான் நினைக்கிறேன் சார். இன்னைக்கு உலகெல்லாம் அங்கங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்தியா மட்டும் தான் சுதந்திர நாடா எல்லாமே சுவாசம் பண்ணிட்டு கெட்டவன் அங்க இருக்கான், நல்லவன் இங்க வாழ்றான். பொம்பளை கெடுக்கிறவன் இருக்கான், ஆம்பளை கெடுக்கிறவன் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் தமிழனா பிறக்கிறதுக்கு இந்த 84 லட்சம் பிறவிலையும் புண்ணியம் பண்ண ஒருத்தர் மட்டும் தான் தமிழனா பிறக்க முடியும். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். வணக்கம். என் பேர் மருது பாண்டியன். நான் வந்து கௌதமோட நண்பன், நீண்டகால நண்பர்கள். நட்பு பாராட்டுறதுக்காக என்னையும் அழைச்சிருந்தாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு முன்னாடி பேசின அவரோட கருத்துக்கு நான் முற்றிலும் மாறுபட்டவன். அவரு நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அப்ப உங்க கூட நிக்கவே பாவம். எனக்கு எப்படி கொண்டு வந்து சேர்த்து விட்டு பாருங்க. அவருக்கு பின்னாடி நானும் அதனாலதான் இங்க போய் உட்காந்துருக்கேன். அவர் கருத்துக்கு நம்ம கருத்துக்கு ஒத்து போகாது. ஆனா இல்ல, ஒரு இடத்துல இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. கருத்துக்கள் தான் மோதல் தவிர உங்களுக்கு எனக்கு மோதல் இல்லை. நீங்க வேற ஸ்டண்ட் மாஸ்டர். அதனால நான் இயற்கையோட சேர்த்து வச்சிருச்சு. அதுல தப்பு இல்ல. நான் வந்து எனக்கு நம்பிக்கை குற்றம். சித்தர் மாலை போடுறாரு பாருங்க. அதனால என்ன, நான் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு அவரை நம்புறேன். அம்மா மேல நம்பிக்கை இருக்கலாம். எல்லா மனிதர்கள் மேலயும் நம்பிக்கை. மனிதர்களை நம்புறேன். அவர் மேல உங்க நம்பிக்கையை நான் தவறுன்னு சொல்ல வரல. அது உங்களோட. எனக்கு வந்து தனிப்பட்ட காரணம் இல்ல. எனக்கு கடவுளுக்கு நான் வாக்கியா தகராறா, வரப்பு தகராறா, பொதுவான காரணம் தான். மக்கள் இருக்கிறதுல இந்த பாகுபாடுகள் ஒழியணும்னு சொல்றதுதான். இந்த படத்துல வந்து ஈரோட்ல இருந்து ஒருத்தர் பேசுறாருன்னு சொல்றப்ப ஈரோட்டுக்கும் தமிழகத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஆமா, தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ்ன்னு வச்சதுக்கு காரணமே ஈரோடு ஒரு காரணமா இருக்கு. தமிழ்நாட்டின் பேர் வந்ததுக்கு காரணமும் ஈரோடு. ஆக அந்த மாதிரி தொடர்புகள் ஏற்படுத்துறது தான். எனக்கு இருக்கிற காரணமும் கடவுள் மேல எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. எனக்கு அவருக்கு வாக்கியா தகராறு, வரப்பு தகராறு இல்லை. பொதுவான காரணங்கள்ல இந்த நாடுல இருக்கிற பல பாகுபாடுகளுக்கு அது காரணமா இருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்க ஒழுக்கமா கடவுள் நம்பிக்கை எல்லாம் இப்ப சத்யராஜ் சொன்னார்ல, சத்யராஜ் பாப்பா சொன்னாங்கல்ல, யார் வேணாலும் இருந்தா அதெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கையில மட்டும்தான் உலகம் இருக்கும். காக்கா வந்து தன் இணைய விட்டு வேற இணைய தேடாது, குளிக்காம படுக்காது காக்கா. அந்த காக்காவுக்கு அது இருக்கும்போது நமக்கு எவ்வளவு இருக்கணும். சாமியார்கள் நிறைய பேரு கைதாயிருக்காங்களா, ஏகப்பட்ட வில்லங்கத்துல மாட்டி அவங்கள ஒழுங்காக பேர் வச்சிருக்கீங்களே ஏன்னு கேக்குறாங்க. சென்னைன்னு வச்சு தமிழ்நாட்டுல இருந்து அந்த ஒரு பகுதி வந்து பிரிக்க சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழ்நாடுதான் எந்த காலத்திலயும் வெல்லும். அதனால தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ்லயே பேர வச்சுட்டோம். அருமை, வாழ்த்துக்கள்.